ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரௌன் பட்டர் பிளாண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ப்ரௌனியில் ஒரு வெரைட்டி. இதில் நம்ம எந்த ஒரு சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி சேர்க்க மாட்டோம், ஆனால் பட்டர் மட்டும் மெல்ட் பண்ணி சேர்ப்போம். இதில் லோடடில் இன்றைக்கி நான் மில்க் சாக்லேட், கோவர்ச்சட் சாக்லேட் சேர்த்துருக்கேன். நமக்கு எதுவும் சேர்க்க தேவையில்லைன்னா அது நம்மளோட இஷ்டம்தான். நம்ம சாக்லேட் எதுவும் சேர்க்காமல் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். நான் சேர்த்துருக்க சாக்லேட் பாருங்கள், இது கோவர்ச்சட் சாக்லேட் மட்டும்தான் இந்த மாதிரி சூப்பராக மெல்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இதே நம்ம காம்பவுண்ட்ஸ் மேலே லோட் பண்ணியிருந்தோம்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்ட் ஆகி வராது. இப்போ இந்த பிளாண்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 100 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப சிம்லவும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் கலரில், அதாவது தேன் கலரில் வர மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா தனியாக இதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். அதை லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். எக்கு ஓரளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறமா பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி பேரிவேரோட ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். 150 கிராம் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நம்மளுக்கு வேணும்னா ப்ரௌன் சுகராகவும் எடுத்துக்கலாம். இல்லை அந்த ஒயிட் சுகரோட டேஸ்ட் வேணும் அப்படின்னா ஹாஃப் ஒயிட் சுகர், ஹாஃப் இந்த ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். அதாவது 75 கிராம்ஸ் ஒயிட் சுகரும் 75 கிராம்ஸ் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிக்கணும். இந்த சுகர் நல்லா இதில் கரைஞ்சி வந்துடணும். நீங்கள் ஒயிட் சுகராக எடுக்கிறது அப்படின்னாலும் பவுடர் சுகராக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ தான் பவுலில் இருக்கிற எல்லா சைட்ஸும் நல்லா பீட் ஆகி கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து பீட் பண்ணி ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணலாம். ஃப்ளார் சேர்த்துட்டு உடனே பீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஃப்ளார் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல்லாக சேர்த்தோம்னா உடனே ஃப்ளார் அப்படியே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு ஸ்பேச்சுலாவிலையோ அல்லது பீட்டர்லையோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது பீட்டரை ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்க தேவையில்ல. ப்ரௌனி மாதிரியே தான் ஸ்லோ ஸ்பீடில் மட்டும் வச்சே பீட் பண்ணினா போதுமானது. இதுக்கு நமக்கு பீட்டர் தேவை கூட கிடையாது, விஸ்க் இருந்தாலே போதுமானது. விஸ்க்லேயே நம்ம எக்கை பீட் பண்ணிவிட்டு ஃப்ளோரை சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கலாம். இப்போ சைட்ஸில் இருக்க ஃப்ளோர் எல்லாமே நல்லா ஸ்பேச்சுலால எடுத்து விட்டு ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரையும் அந்த பேட்டர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரோட இந்த பட்டர் நல்லா பிளெண்ட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். பட் மிக்ஸ் பண்ண நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரௌனிக்கு கூட நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் அந்த சாக்லேட் அண்டு கொக்கோவோட ஃப்ளேவர் உங்களுக்கு அதில் அந்த எக்கோட ஸ்மெல்லு சுத்தமாக தெரியவே தெரியாது. பட் ஆனால் இந்த பேட்டரில் நீங்கள் கம்பல்சரி வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எக்கோட ஸ்மெல் தெரியாது. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நான் 9 இன்ச் டின் யூஸ் பண்ணுறேன். 8 அல்லது 9 இன்ச், இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 8 அல்லது 9 இன்ச் ட்ரே யூஸ் பண்ணலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் போட்ட ட்ரேவில் இந்த பேட்டர் ஃபுல்லாத்தையும் ஊற்றி சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்கியூவர் வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கியூவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது பேட்டர் ஒரே இடத்துல மொத்தமாக இருக்காமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நான் டாப்பிங்க்கு மில்க் சாக்லேட்ஸ் லோட் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த சாக்லேட் பிடிக்குமோ, நம்மக்கிட்ட அவைலபிள் எந்த சாக்லேட்ஸ் இருக்குமோ அது கூட பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சாக்லேட்ஸ் லோட் பண்ணாமையும் செய்யலாம் இந்த பிளாண்டியை. பட் சாக்லேட்ஸ் லோட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கோவர்ச்சட் சாக்லேட். இதை 165 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான்.
சூப்பரான பிளாண்டீஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.